காளியம்மாள் சீமான் கட்சி நாம் தமிழர்ந்து விலகி வந்த காளியம்மாள் ஒரு நல்ல பேச்சாளருங்க. மக்கள் தொடர்பு நல்லா இருக்கும். ரொம்ப கடினமான உழைப்பாளி கூட. குடும்பத்தை விட்டு போன தடவைலாம் ரொம்ப எலெக்ஷன்ல வேலை பார்த்துருக்காங்க. ஆனா இந்த தடவை வந்து அவங்க ஜெயிக்கிறது அவங்க எலெக்ஷன் நிப்பாங்கன்னா கட்டாயம் நிப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. தைரியமா பேசியிருக்கிறாங்க. ஆனா யார் கூட சேர்ந்து நிப்பாங்கிறத யோசிக்கணும். என்ன கேட்குறீங்கன்னா, ஜெயிக்கணும்னு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து எங்க நின்னு ஜெயிக்க முடியுமோ அங்க நின்னுட்டு, அதுக்கப்புறம் உங்க சித்தாந்தம் பேசினா போதும். அப்படின்னா அப்ப திமுகல போய் சேர சொல்றீங்கங்கிறீங்களா? அப்படி சொல்லல. திமுகவுக்கு கூட யாருமே சேரக்கூடாது. நாய் கூட போகக்கூடாத கட்சி திமுக, திராவிட முன்னேற்ற கட்சி. அங்க வந்து யாரும் போகக்கூடாது. காளியம்மாள் போனாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு விஜய் கட்சியில போலாம். இல்ல திருப்பி சீமான் கட்சியில கூட ஏதாவது ஒருத்தர் நிக்கலாம். ஆனா ஏதாவது ஒரு கூட்டணி இருந்தா தான் இவங்க 2 கட்சியும் ஜெயிக்க முடியும். காளியம்மாளுக்காக ஓட்டு போடுறவங்க இருப்பாங்க. பட் ஜெயிக்கிறதுக்காக காளியம்மாள் எங்கேயாவது நிக்கணுமே தவிர, அவங்க தோற்கிறதுக்காக நிக்கக்கூடாது. ஸோ அதனால தேசிய ஜனநாயக கூட்டணியோட அவங்க சேர்ந்து நின்னாங்கன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு பெருமையா இருக்கும். அவங்களோட எதிர்காலமும் நல்லா இருக்கும். சித்தாந்தம் மாறுபட்டிருக்கு அப்படின்னு யோசிக்கலாம். சித்தாந்தம்லாம் சரி பண்ணிடலாங்க. நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியோட சேர்ந்து ஈழத்தமிழ் மக்களுக்கு நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, அது வேற யார் கூடயும் செஞ்சு ஜெயிக்க முடியாதுங்க. கட்டாயம் தமிழ் மக்கள் பாரதிய ஜனதா கட்சியோடையோ, இல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட இணைஞ்சு வேலை பார்த்தாங்கன்னா, கட்டாயம் அவங்கள ஜெயிக்க வச்சுருவாங்க. அவங்க ஜெயிப்பாங்க. அடுத்து மந்திரி கூட வர வாய்ப்புகள் இருக்கும். காளியம்மாள் இதை யோசிச்சு முடிவெடுப்பாங்கிறது என்னோட சிந்தனை. நானும் ஒரு காளியம்மாள் அரசியலுக்கு ஒரு ரசிகன் தான். வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டும் தமிழகம்.